ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான் காட்டுறாங்க. நம்ம பேர் வந்து விலையுயர்ந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்போகினி, ஃபெராரி அப்படின்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேல்யூபிளான காருங்களா இந்த வேர்ல்ட்ல இருக்கு. ஆன்டிக் கலெக்டபிள் கார்ஸ். சோ அந்த மாதிரியான ஒரு கார் தான் இந்த ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. 1937 புக்காட்டி. உலகத்துல இது 2 கார் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ பாத்துக்கோங்க. ஆரம்ப விலை 30 மில்லியனா, 25 கோடி. இந்த உலகத்தை மாறி மாறி கேட்கறாங்க. இந்த உலகத்துல இருக்க பல முறையில் இருக்க பணக்காரங்க வந்து அந்த காரை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு உலகத்துல ரேட் ஏற்றிட்டே போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா 2 ஏஜென்ட், சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட் இன்வால்வ்டான ஒரு பயங்கரமான விஷயம் இல்லையா? சோ அதனால அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாறி மாறி கேட்டுட்டே இருக்கும்போது அதுல ஒரு மட்டும் இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன்ல காரை வச்சுட்டு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில 42 மில்லியன் இருந்து அந்த காரை வந்து முடிக்கிறான். கிட்டத்தட்ட 32 கோடி ஒரு காருக்கு. எப்படி பாத்தீங்க அந்த காரு அப்படியே கட் பண்ணா ஒரு பிரிட்ஜுக்கு மேல 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம படத்துல ஒருத்தன் பேர் ஆண்ட்ரோ, இன்னொரு கேரட். 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான திருட்ட பசங்க. ஒன்லி ஃபார் கார்ஸ். கார் திருடு இவங்க என்ன திருட்டு கிடையாது. ஆனா 2 பேரும் ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. திருடங்க ரொம்ப கெட்டவங்க, பணத்துக்காக பண்றாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஜாலியா ஃபேமிலியா அவங்க பண்றாங்க. இப்ப ஒரு தம்பியை போட்டு திட்டு இருக்காங்க. ஒழுங்கா டைமுக்கு ஏந்தது இல்ல பாரு, பரவாயில்ல நீங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது உன்னேரம் எனக்கு தம்பி ஒரு வீடியோ போட்டு காட்ட சொன்னது. நீ போய் தூங்கிட்டேன், நான் ஒரு படத்தை நிறுத்த முடியல, பல படங்கள் பார்த்து தூங்கவே இல்லை அப்படின்னு தவறு சொல்ல கொஞ்சம் ஓரா இருக்குல்ல. ஆக்சுவலி 2 பேரும் நல்லா குடிச்சு மாட்ட பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்துறோம். அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் வந்து அதை பாட்டு ஒரு சரி பேச்சு நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். இது வரைக்கும் விளையாட்டு ஜாலியா பேசியிருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கார் நேரில் உட்காந்து ஒரு ஸ்கிட் வச்சு கார் வேகமா வந்து எடுத்துட்டு போறான். ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோ மாதிரி ஒரு பயங்கரமான பயம் போகுது. இருந்தாலும் ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நின்றுட்டு காலில் ஒரு கொக்கி மாதிரி போட்டுட்டு ரெடியா நின்றுட்டாப்ல. கரெக்டா அந்த கண்டெய்னர் இருந்தது ஜம்ப் பண்ணுறாப்ல. ஜம்ப் பண்ணி அப்படியே ஸ்பீட் பண்ணிட்டு அவன் காலில் இருந்த ரோப்பை கட் பண்ணி விட்டா கரெக்டா அந்த கண்டெய்னர் மேல விழுந்துறான். அந்த கண்டெய்னர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் இந்த மட்டும் வந்து ஆக்சிடென்ட் எடுத்துட்டு போவான் தெரியுமா? அவன் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்குது. அவர் தெரிஞ்சது யாரும் வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இவன் கண்டெய்னர் மேல குடியும் சொல்லிட்டு நம்ம வேற விதமா வச்சு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் பிடிச்சி தொங்குறாரு. ஒருத்தவே தொங்கிட்டு வலிக்கிட்டே இருக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா தம்பி ஆடா பாவி சொதப்பிட்டியா பேச்சு பேசினா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு அடிச்சு நின்றுட்டு வரான். இது கை கொஞ்சம் கொஞ்சமா வலி கடைசி கை விட்டுறான். ஆனா கரெக்டா கார் ரன்னிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி நிற்கும். அவன் கார் மேல விழுந்துறான். தம்பி பார்த்து சரியா நான் மட்டும் எல்லாம் பரலோகத்தை இருப்பேன் இந்த தடவை நான் ஏறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேற கார் எடுத்துட்டு அந்த கண்டெய்னர் முன்னாடி போட்டு அப்படியே அந்த கண்டெய்னர் ஸ்லோ பண்றான் தம்பி. ஆனா வில்லன் வந்து சுடாத செய்யறான். கண்ணுக்கு சுட ஆரம்பிச்சுனா அவன் பின்னாடி ஹீரோ வந்து பின்பக்கமா டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது தம்பி பாக்குறான் இதெல்லாம் வேலை ஆகாது அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்றான். என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அப்படியே காரை ஸ்கிப் அடிச்சு இந்த வண்டிக்கு முன்னாடி காரை பேலன்ஸ் பண்ணி அந்த காரை எப்படி தேய்ச்சிட்டு போகுது பாருங்க. டேய் உங்களுக்கு வேற சாதாரண இருக்கணும் BMW என்ன பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கண்டெய்னர் மேல வரை பின்னாடி குதிச்சு பிரேக்கோட கட் பண்ணி விட்டுறான். சோ வண்டி வந்து நிக்காம சாம ஸ்பீடா போயிட்டு முன்னாடி வேற இந்த கார் இருக்கிற இந்த சமயத்துல அண்ணன் தம்பியும் பின்னாடி சரிக்கிட்டே போய் கார்ல ஏறி உட்காந்து ஆசால்ட்டா அந்த காரை அடிச்சுட்டு இறங்குறாங்க. அங்க அந்த கண்டெய்னரே கழுவு போயிட்டு அந்த வில்லன் இருக்காங்க மொத்தம் 9 ஆளும் கீழே வரும். இப்படியே படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு கதையுமே இல்லாத ஒரு ஜாலியான பசங்க தான் அண்ணனும் தம்பி. அந்த பாசம் பயங்கரமா மாறி மாறி பார்த்தாலும் திட்டிக்கிட்டு ஒரு பார்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த படத்துடைய ஹீரோயின் வராங்க ஸ்டெஃபனி. செம்மையா இருக்காங்க. நேரம் வந்து விக்ரம் தொழில் ஹீரோக்கு என்னன்னா இவங்க ஒன்னாதான் இருக்காங்க. அந்த ஹீரோ ரொம்ப லவ் பண்ண ஒரு பொண்ணு. இவனுக்கு வந்து அண்ணி வேணும். எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ வந்து இவங்க தனியா விட்டுருவாரு. இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட்டு போக மாட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அந்த பயம் தானே. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கவே தெரியாது. நான் இருப்பேன், நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் நான் இருப்பேன், என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நான் இருப்பேன் அப்படின்றதுதான் அவங்கள பார்த்து அதனால கொண்டு பழகி நிற்கிறாங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் பார்த்தாங்க நாளை காலை அந்த காரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில சோ அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் அவர் அந்த காரை வைக்கலாம் சொல்லிட்டு அப்படியே பெல்ல நின்றுட்டு இருக்காங்க. பயங்கர மாசம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி சுத்தி பாத்தீங்கன்னா கண்ணோட ஏகப்பட்டது நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் பயம், ஊர்ல பயங்கரமான பயம். இருந்தாலும் கெட்ட வெள்ள காட்டு பயத்தை மட்டும் காட்டுறாங்க. 2 பேர் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பெரிய பணக்காரங்க காரை சுத்தி பாக்குறான். அப்படியே கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, இப்போ நான் காரை வேணும் தான் கேட்டேன், ஆனா இந்த ஒரே நடுமுறை ஒரு குதிரை சைக்கிள் ஒரு கார் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். கார் கேட்டு கொண்டு வந்து கொடுத்தோம். ஏன் வந்து இருந்தேன் காசு வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சடனா ஏகப்பட்ட பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சைட்ல காரை வாங்கின அந்த மொட்டை ஏதோ ஒரு சின்ன ஃபைட் இருக்கு. நம்ம ஹீரோ தண்ணியை போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. பெண்களும் தலையில ஒன்று எதிராங்க. அப்படியே ஒரு கருப்பு தண்ணியை மூஞ்சில போற இப்ப அப்படியே மூச்சு பார்த்தா பயங்கரமான கன்ஸ் எல்லாம் கேட்டு அது உதவிட்டு 2 பேரும் ஏஞ்சி பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியான ஒரு ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா எட்ஜில் ஒரு சேரை போட்டு கை கால்களை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல வில்லன். இவனோட வீரே ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட அதிகத்தில் இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா ஏன் கதையை தேடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரும் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை பயங்கரமா மாசா சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு கீழே எழுந்துருப்போம்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு புரிச்சுடா என் கதை ஆச்சுங்க பாத்தீங்களா இவங்க சுத்தம் தெரியுமா இவன் ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி என் கூட இருக்கிறான். சரி ஓகே நீங்க ஆசைப்பட்டு கை வச்சீங்களா இல்ல என்னை பத்தி தெரியாம கை வச்சீங்களான்னு தெரியாது. ஆனா கார் எத்தனை இருந்தது அப்படின்னு கேட்கும்போது செம்ம கார் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றான். சரி ஓகே எப்படியோ சாக போறீங்களா என் கூட வாங்க சில பியூட்டிஸை காட்டுறேன் அதை பார்த்துட்டு சாகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை திறந்து பிடிச்சி ஏற்றிட்டு போறாங்க. அவன் வீட்டுல ஒரு பெரிய கேரேஜ் இருக்கு. அந்த கேரேஜ்ல வந்து அப்படி ரிமோட் பார்த்தா ஓப்பன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா ஒரு விண்டேஜ் கலெக்ஷனே அங்க இருக்குது. ஒவ்வொரு காரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரேர் பயங்கரமான வேல்யூபிள் கார். இவங்க 2 பேரும் உள்ள போன உடனே சாக போறவங்க மறந்துட்டு ஒவ்வொரு காரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. 64 கோப்ரா ஷேடி கார்வெட் சீவர்னு சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு காருக்கும் இந்த உலகத்துல வந்து ஒரு வரலாற்று சுவரம் இருக்கு. அப்படி
எப்படிப்பட்ட கார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து ஆனா இந்த பசங்களுக்கு வந்து மறந்து போறாங்க வில்லன் வந்து யாரா சின்ன பசங்களா இருக்கானுங்க ஏகப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி வியந்து பாக்கலாம். நம்ம கிட்ட ஒரு பொருள் இருந்தாலும் ஒரு 4 பேர் பார்த்தா அதுவும் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்து பாடும் போது ஒரு பெருமை இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த வில்லன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எல்லா காரங்களையும் பார்த்து வர்ணிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் எனக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க தான் அந்த செக்கமா மேலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே பிரான்ஸ்ல பயங்கரமான ஒரு டான், ரியல் எஸ்டேட் ஸ்மக்லிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்றாங்க. ஆனா இவங்க உதவி வந்து பாருங்க இவனுக்கு சொத்து இந்த கார்கள் மட்டும்தான். ஒவ்வொரு காரோட வேல்யூவே வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. $1,000 மில்லியன் ஒரு ஒட்டுமொத்த சொத்துக்களோட வேல்யூ இந்த கார்களை தான் போட்டு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு போச்சு முருகா நம்ம சோரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப தப்பிதான் சொல்லிட்டு ஒரு தாட் மைண்ட்ல ரெடியா இருக்கும்போது சிலகடா சாகத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தூக்கும் போது சுத்தம் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் விடுற மாதிரி கண்ணை எடுத்துட்டு வரான். அப்புறம் இந்த தம்பி வந்து மேக்ஸ் கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றான். உடனே அண்ணன் வந்து ஏன்டா இப்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. மேக்ஸ் கிளாம்ப் ஒரு பேரை சொன்ன உடனே இந்த டான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நின்னுறான். இப்போ மேக்ஸ் கிளாம்ப் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ. இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டான் இருக்கான்ல இவனுக்கு அப்படியே ஈக்குவலான ஆப்போசிட் டான். அவருடைய பயோகிராஃபில தான் ஹீரோ நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெரிய டான் ஃபேமிலியில பிறந்த இவன் சின்ன வயசுல இருந்து வயசா பார்த்து வளர்ந்தவன். என்ன ஒண்ணுனா அவங்க ஃபேமிலி இவன் மட்டும் தான் படிக்க ஆசைப்பட்டாங்க. தனியார் படத்துல வர மாதிரி கிளாஸ் இருந்ததுனால 16 வயசுல MBA முடிச்சான். 20 வயசுல அவங்க ஃபேமிலி பிசினஸ் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சான். அந்த டைம்ல ஒரு சில பதவி எப்போ உட்காரத்துக்கு வந்து அறிவு தேவைப்படும், அதுக்காக படிக்கணும். சில சமயங்கள் அது உதவாது. அது உதவாதப்போ பாத்தீங்களா எப்படி வந்து இந்த பொசிஷன்ல உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கருத்தையும் அவன் கையில தான் இருக்கணும். அப்புறம் அவனுடைய 30 வயசுல இந்த சிட்டி அவனுடைய கண்ட்ரோல்ல வந்தது. சோ இதை பாராட்ட விதமா அவனுடைய 30வது பர்த்டே அப்போ அவங்க அப்பா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாரு. அதுதான் 1962 Ferrari 250 GTO. உண்மையான கார் லவர்ஸ்க்குள்ள ஹார்ட் பீட் கொடுக்கக்கூடிய ஒரு கார், லெஜெண்டரி. அந்த கார் தான் சாம்ராஜ்யத்துக்கான சக்சஸ்க்கான ஆரம்பமே. ஒரு லக்கி சாம். அந்த காரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸ் கிளம்ப் மேல பயங்கரவங்களுக்கு அந்த காரை பத்தின டீடைல் தெரியும். அந்த காரை நான் உங்களுக்கு அடிச்சு தரேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு இந்த வில்லன். அது மட்டும் இல்லாம இவரு கார் அடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவருடைய ஆப்போசிட்ல இப்ப வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க நல்லா. அதனால தம்பி பயங்கரமா அந்த டானியம் பிரெயின் வாஷ் பண்றான். பல இங்க பாருங்க உங்க ஈக்குவலா அவர் வந்து கார் கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு GTO போதும் கிட்டத்தட்ட 40 மில்லியன் இன்னும் ஒரு ரேட்டுக்கு. நீ ரேட் எழுதுங்க ஒரு பேர் வாங்கி கொடுத்த அவர் டான் கரியருக்கே வந்து ஒரு பறக்க போயாருன்னா அந்த ஒரு கார் நம்ம திரும்பி வச்சுக்கோங்களேன். அவரோட ரேஞ்ச் என்ன அப்படி எனக்கு நீங்க தான் டான் அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமா சொல்ல சரியா தம்பி அந்த சிங்கத்தோட போட்டோக்குள்ள போயிட்டு எப்படி பாருங்க காரை திருடுவீங்க அதெல்லாம் எப்படி சொல்ல உங்களுக்கு நான் பண்ணி தரேன் எங்க ஊரா நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வாரம் அது வரைக்கும் ஊரோட வரேன் இந்த மாதிரி சொல்ல அதே தலைவர் எப்படி ஒரு வாரத்துல தேட முடியும் கூடுதல் அரேஞ்ச் பண்ண எல்லாம் தெரியாது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு சாவடி வருகிறா அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போயிடறான். உங்க வந்த இடமே தெரியாம மறுபடியும் என்ன பண்றாங்க மூஞ்சி துணியை மாட்டி எத்தனை பேர் தண்ணியில தள்ளி விட்டு போயிடுறாங்க. அறிவுரை அவனுக்கு எங்கேயாவது அவங்கிட்ட போய் இந்த பிளான் பத்தி சொல்றேன் அது ரொம்ப பிளான் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு இப்ப நம்ம ஊரில் வந்துட்டு போனோம் என்னோட ஐடியா தான் காரணம் போறா தண்ணியில வரத்துக்கு போட்டான்னு சொல்லிட்டு அவசரமா நம்ம ஊரை தேடிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு அட்டாப்பாவி ப்ரொபோஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் கல்யாணம் இதெல்லாம் பிடிக்காது. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து இந்த தொழில் எல்லாம் விட்டுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த லவ்க்குள்ள வாழணும்ன்றது ஆசை. நம்ம தம்பிக்கு வந்து இந்த ஒரு மேட்டர் பிடிக்காது. சோ அப்படியே வீட்டுக்கு வராங்க வந்து மறுபடியும் நம்ம ஹீரோ தொழில் வைக்கிறாங்க. நல்லா இருக்கிற இந்த கேரக்டர் எங்கடா விட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்றேன் நான் உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டேன் போது இவங்க மறுபடியும் பயங்கரமான வாக்குவாதங்கள் பண்றாங்க. உங்களுக்கு லைஃப்ல வந்து ரிஸ்க் எடுக்கணும் இந்த மாதிரி தான் வாழணும். அது மட்டும் வந்து அவனை தனியா விட முடியாது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஏதாச்சும் 2 பேருக்கு சேர்ந்து ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு. நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு கலை ஒரு பக்கம் இருக்க ஒரு வாரத்துல எப்படி க்ரூவை கிரியேட் பண்ணுது இந்த நாளால வாழ்க்கை நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற நல்லா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒன்னும் கவலைப்படாத இவருக்கு நான் உள்ள வரேன்னு சொல்றது எனக்கு இந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இந்த ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதெல்லாம் தெரியும்டா நிறைய தேவைப்படுது இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு அப்படியே நோட்டை விட்டு 2 பேரும் செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு போலீஸ் வந்து அந்த பொண்ணு பிடிச்சிருக்காங்க. அவங்க மறந்துடுறாங்க டூரிஸ்ட் சார் பயங்கரமான பிட்டாகிட்டு இருந்த பொண்ணு பாருங்க பேஸ் இருக்கான்னு பாருங்க சொல்லிட்டு தாரத்தாக்கு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வெளியில நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறதுக்காக மீட் பண்ணிட்டு நம்ம இந்த தம்பி சொல்றாங்க என்னது நம்ம கூட ஒரு திரும்பி அப்படின்னு ஆமா சார் நீங்க யாரு காத்து அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வருவாங்க. இவங்க பார்க்க பெரிய சித்து மாதிரி தெரியல எல்லாம் போலீஸ் கிட்டே மாட்டிக்கல சின்ன திருட்டு கூட பண்ண தெரியல அப்படின்னு போது தம்பி ஸ்கெட்ச் போடுறது போலீஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்களா அந்த கேப்ல அவங்க 2 பேரோட ஐடி கார்டை தேடிட்டு இருப்பாங்க. போலீஸ் எடுத்துட்டு வர ஓகே கால் பண்ணுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடுது. இந்த பொண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு. அடுத்த ஒரு பான் வைக்கிறேன் இந்த டிவெண்ட் பொண்ணு தான் கூட்டு போறா போகும்போது ஏகப்பட்ட யுக்திகளை கத்து கொடுத்துட்டு போறா. நம்ம தம்பி வந்து உண்மை தான் அவன் வந்து பொண்ணு நிறைய பிடிக்காது ஏன் உண்மை இருக்கான் தான் தெரிய வருது. ஒவ்வொரு வேலையிலும் ஏதாவது ஒரு பொண்ணு இவங்க கூட ஒர்க் பண்ண வந்தேன் அப்படின்னா அதுக்கிட்டே மக்கள் வாங்க ஒரு வேலையாட்டோட இப்படிதான் ஒரு சேனலை தேடணும் தேட்டு ரொம்ப ஜாலியா இருந்தா அந்த பொண்ணு கூட நான் ரவுண்டு போவான்னு போனோம் வரும் முடிவு மட்டும் தான் நான் ஃபெராரி அந்த பொண்ணு என் தலையில கட்டி என்ன ஓட விட்டு ஃபெராரியை தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணு இடத்துக்கு கூட்டு வரா அவங்க ஒரு குண்டா இருக்கா நேரம் அவங்க போயிட்டு இதா உனக்கு பிடிச்ச பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவன் வந்து ஆசையா வாங்க போகும்போது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிட்டு இந்த பர்கருக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட வராம இந்த லாக்கர் ஓபன் பண்ணி காட்டு நீ யாருன்னு உங்களுக்கு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஏன் நான் காட்டணும் நான் பர்கருக்காக காட்டுறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு எல்லாம் செட் பண்ணா நம்மளால வெளியே வந்த இடமே ஹீரோ போய் வந்து ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து க்ரூவை வந்து இவங்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து காய அடிக்கணும். அப்பதான் வந்து மறுபடியும் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஓடுங்கன்னு பாக்குறாரு. அந்த க்ரூவை வந்து ஹீரோயின் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகம் கூட இருக்கணும். உங்க சும்மா வெளியில அனுப்பிச்சிட்டு பயந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியாது மாதிரியான வாக்குவாதங்களா இவங்களுக்குள்ள ஏற்படும். சோ இப்ப அடுத்து இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 5 டிரைவர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த ஒரு செம்ம சித்தான டிரைவர்ஸ் அது இந்த டெவன்ட்ட பொண்ணு கூட்டு போய் காட்டா எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி வந்து எதுடா நான் பேசுறேன் நடந்தா பாஸ் பேச தெரியல நான் பேசுறேன் இந்த பார் சொல்லுங்களா நீங்க டிரைவ் பண்ணணும் வண்டி ஓட்டினா மட்டும் போதும் $1000 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சரி ஓகே $1000 ஃபைனல் என்னோட பிரைஸ் அப்படின்ற மாதிரி இன்னமே பேசிட்டு இருக்கான். அவங்க ரிலாக்ஸ்லயே கொடுக்காம உட்காந்துருக்காங்க. டக்கு ஹீரோ டெலிவரி கிட்ட காரணம்னா அவங்க வந்து இட்டாலியன்ல பேசுறா $5000 அப்படின்னா ஓகே நான் அவங்க டீல் கொடுக்குறாங்க. அவங்க இங்கிலீஷ் தெரியல மறுபடியும் முக்காவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இதே ரெஸ்டாரண்ட்ல ஒரு கார டேபிள்ல காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஆப்ஷன்ல வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருந்தாங்க தெரியுமா அவங்க ஒரு நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே பெர்ஃபெக்ட்டா ஒரு டைம் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ள வந்தா இவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பேட் வச்சு நம்ம ஹீரோ மாட்டும் போது இதை மூஞ்சி அடிக்க போறியா அடிச்சுன்னா அவனால மேக்ஸ் கிளாஸ் பக்கத்துல வர போக முடியாது. நான் அவங்க கூட இருந்தேன்னா உங்களால அதுக்குள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் யாருன்னு பார்த்தா நம்ம மோரி இருக்கான்ல டானு நம்ம ஹீரோ வந்து கொலை பண்ணிட்டு கூட்ட போனானே அவனுடைய கசின் கிடையாது. இவங்க என்ன பிளான் போடுறாங்க இந்த கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டீம்ல சேர்க்க சொல்றாங்க. அது நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் டிசிஷன் கையில இல்ல. சரி ஓகே இப்போ எப்படி நம்ம வந்து கிளாம்பை மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிளாம்பை மீட் பண்ணது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு ஆள் தெரியும் வாங்க கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு கூட்ட போறேன். அவங்க மீட் பண்றாங்க. எந்த பிளானுமே இல்ல சும்மாவே போயிட்டாங்க. என்ன பண்ணுறது மூச்சுட்டு இருக்கும்போது எப்படி வாங்கிட்டு வந்தா அந்த கிளாம்பை பெரிய டான மீட் பண்றதுன்னு கேட்கலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க டக்கு நம்ம ஹீரோ என்ன என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருக்காங்களா வேர்ல்ட் பெஸ்ட் டிரைவர்ஸ். இவங்க கார்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பொருள் எங்களால் போயிட முடியும். எங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாம்பை மீட் பண்ணணும். அவர்கிட்ட வந்து நீங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்களா போது எனக்கே தெரியாது மேக்ஸ் கிளாம்பை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறது இந்த மாதிரி இவங்க டம்மி பீஸா அவங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்க போகும்போது ஒரு நிமிஷம் டிரைவிங்ல அந்த அளவுக்கு ஜித்தா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படியே கட் பண்ணா ஒரு ஆர்ட் பேஸ் மாதிரி இருக்குது. அது பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. தம்பி வந்து கார் ஓட்டத்துல ஜித்து மாதிரி சொல்லிட்டாங்களே அவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறாராமா. ஒரு இடத்துல ட்ரெஸ் வச்சுட்டு இருக்காரு. அண்ணன் பாக்குறான் நம்மள மானத்தை வாங்குறதுக்கே கூட ஒரு காம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரிய கூட்டு இருக்காரு இந்த மாதிரி சொல்லும்போது அங்க பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிறது ரெடியா இருக்குது. ரெடியா இருக்கா இதுதான் கார் வரனா எது வேணாலும் பண்ணுவீங்களாமே அந்த பிளேன் இன்னைக்கு எனக்கு டேக் ஆஃப் ஆகக்கூடாது. அதை நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். நான் விளையாடுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு மேக்ஸ் கிளாம்பை பார்க்கணும் தானே அப்படின்னா இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா மறந்துடுங்க டீல் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தம்பி விளையாடுலாம் போனா ஒரு பிளேன் இருக்குதா ஆமா உங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொன்ன ஒரு பிஜேபி இருக்கு பாருங்க. இந்த வந்து மிடில் மேன் ஏமாந்தாங்க. ஓகே நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன் எங்க போற நீ வந்தா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த படத்துல சேஸ் இருக்கும் பாருங்க யூடியூப்ல பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். இவனாலே இந்த மாதிரி கருங்க எனக்கு சொல்ல வர மாதிரி சொன்னா 2 மணி நேரம் சொல்றேன் சேஸ். சோ ஒரு பயங்கரமான சேஸ் இந்த ஏர்போர்ட்ல அடிச்சு நோக்கிட்டு போறாங்க. உள்ள போறோம் போலீஸ் வராங்க. அண்ணன் சொல்றாங்க நான் போலீஸை பாத்துக்கிறேன் இப்ப பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் போலீஸை வலிச்சு நம்ம அண்ணன் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் பிளேன் போற ரன்வேல வந்து பாத்தீங்கன்னா தம்பி கார் ஆப்போசிட்ல ஓட்டு போயிட்டு ஒரு டேக் ஆஃப் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆனா பயமா இருக்கு. தம்பி என்ன பண்றாங்க அவரு கார் ரூப் பாத்துருக்கோம் அதை ஓபன் பண்றான். சோ ஓபன் ஆகும்போது என்ன ஆகும் அதை டிக்கிக்குள்ள போட்டுருக்காங்க. இந்த டிக்கி மேல அப்படியே தூக்கம் தெரியுமா ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பேரோட என்ஜின்லயே போட்டு அடிக்கிறான். இது மூலியமா அந்த பேர் அங்கே டேக் ஆஃப் ஆகும் அப்படியே நிக்குது. இப்ப அந்த பேரையும் வந்து லாக் பண்றாங்க. அப்பதான் அந்த மிடில் மேன் சொல்றான் கிளாப் பண்ணி சூப்பர் மேக்ஸ் கிளாம்போட பேரே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்களா போய் தேடி பார்க்க வேண்டாம். அவரா தேடி வந்து பாப்பாரு. எனக்கு அவர் வந்து ஒரு கரண்ட் வேலைப்பா நானும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை வச்சு இப்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் கொடுத்துறான். அப்படியே கட் பண்ணா அப்படியே மெட்டு போறாங்க மேக்ஸ் கிளாம்ப் வீட்டுக்கு. பயங்கரமான வீடு. இப்பதான் இந்த வில்லனை காட்டுறாங்க. அவனாச்சும் பாக்குறது தண்ணி பேச மாதிரி இருந்தான். இவன் வேற வேலை இருக்கான். அப்புறம் ஒரு பேரல் ஆன் வச்சுட்டு இருக்கா. அந்த பேரல் இருக்கிறது வேற யாருமே கிடையாது. இப்போ ஒரு பைலட் வந்து போய் டேக் ஆஃப் பண்ண நிறுத்திட்டார்ல சொதப்பிட்டார்ல அவர் தான் சாவச்சு உள்ள சொல்லிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு டேலண்டடா வேணா இருக்கும் டிரைவர். ஆனா உனக்கு கூட போச்சு புத்தின்ற மாதிரி இவரோட வேலை ஒரு கோவத்துக்கு அரைச்சு ஆனாங்கன்னா அவதான் பேரல் வந்து பாஸ் அவுட் பண்ணுவாரு. அப்படியே உதவிலே தம்பி வந்து பயங்கரமா பேசிருக்கிறான். தலை உங்களை பத்தி எல்லாமே தெரியும். உங்க கார் கலெக்ஷன் பத்தி எனக்கு தெரியும். நாங்க வந்து ஏகப்பட்ட பயங்கரமான கார்லாம் திண்டிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் ஊர் சொன்னீங்கன்னா உங்க கலெக்ஷன் ஏகப்பட்ட காரணம் நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏன்னா எங்கிட்ட இருக்க கார் தெரிஞ்சுறதுக்காக இப்போ இவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது நீ வாய முடு நீ வா இந்த ஆணை எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான பயம் ஆணையை பிடிச்சிட்டு இருக்காப்புல பேச்சு யாரும் பேசலாம் டேலண்ட் யாருக்கு வேணா இருக்கலாம். ஆனா ட்ரஸ்ட் நம்பிக்கை ஒரு சில பேர் மேல மட்டும்தான் இருக்கும். இந்த நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வச்சு ஒரே இருக்கிறாப்புல ஆணையை கொடுத்து சுத்தி வச்சாச்சா எப்படி இருக்கும் பயந்து மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ பயப்படல அப்படின்னு ஊர்ல பயம் சமாளிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்த உடனே இந்த மாதிரி ஆணையை பிடிச்ச செய்ய வந்து சரி ஓகே இப்போ வேற வேலை சொல்லி அனுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது இந்த கசின் இருக்காங்க அந்த இன்னொரு அவனோட கசின் கேரேஜ் கிட்ட நின்னுறான். இந்த கிளாம்ப் போற கேரேஜ் கிட்ட நின்று எனக்கு காசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போது உனக்கு என் காசு எல்லாம் பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிளாம்ப் கேட்க பின்னாடில இருந்து நம்ம 2 ஹீரோஸ் தலையில போய் வச்சுக்கிறாங்க. இவன் சரியான பிளான சொல்லப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ வந்து அவ்வளவு மக்கள் நினைச்சுக்கிறியா நீ அந்த மாதிரி ஒரு கசின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிடாப்புல. ஆனா டக்குனு என்ன பண்றானா ஆமா கசின் தான். ஆனா நான் கூட சேர்ந்தேன்னா ஒரு தடவை வேலை கேட்டு போனேன் மூஞ்சிலே துப்பி வச்சுட்டான் கசின் கூட பார்க்காம அவன் வரைச்ச மலையில இருந்து தள்ளி விட மாதிரி முதல்ல நானா தான் இருப்பான் அப்படின்னு மாதிரி பயங்கரமான வசங்கள் எல்லாம் பேச அதுக்கு ஹீரோ பாக்குறாப்புல நம்ம மேக்ஸ் கிளாம்ப் சரிதாங்க வந்து பாருங்க சொல்லிட்டு கேரேஜ் ஓபன் பண்ணா மகன் இவங்க ஃபுல்லா ரேர் ஐட்டம்ஸ் உள்ள போன வாய போன அந்த கார்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அப்ப அலாரம் இருக்குது. அந்த டைம்ல வந்து மேக்ஸ் கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா அலாரம்ல வந்து கோட் போறாரு. அதே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த
காரை பாக்குற மாதிரி கார்ல இருக்க மிரர்ல வந்து வாட்ச் ஆயிட்டு அப்படி மறுபடியும் வந்து காரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் ஓகே ஓகே உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு ஒத்துக்கிறேன் முதல்ல வெளில வாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காப்புல. இப்ப ஹீரோக்கு வந்து செம்ம காண்டு. ஏன்னா ஹீரோ ஒரு டீமோட பிளான் இருக்காரு. ஆனா இவருக்கா அந்த கசின் வேணுமே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. பாரு உனக்கு அறிவு இல்ல, நீ சொல்றதை கேட்கறது பொறுமை இல்ல. இன்னும் சொல்ல போனா நீ டீமே தேவையே கிடையாது. இதனால இந்த பிளான் தான் சொல்றப்போ டேஸ் கிளம்பிட்டு போது அதெல்லாம் முடியாது மாதிரி அவங்க கூட இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இப்ப ஹீரோக்கும் இவங்க தம்பி தான் இவன் வந்து சொதப்பதான் இருக்கான். அந்த தம்பியோட வேலை செய்யணும். அந்த டைம்ல வேற இருக்கும்போது வீட்டுக்கு போனா வீட்டுல அந்த சீக்கிரம் வச்சுட்டு வந்துட்டாங்க. டே மாட்டீங்களா நான் போட்டு காத்துறது வேலையை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க தம்பி வந்து யார் சார் நீங்க யாரை பார்த்து என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் இல்ல அவங்க கிட்ட. அப்ப அவங்க என்ன பண்ணுங்க பார்த்தா அப்படியே அடிச்ச சொல்லி தம்பிய ப்ரூஃப் இல்லையா ப்ரூஃப் மாட்டோம் அப்ப வரண்டா உங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. இப்ப நம்ம என்ன சொன்ன டென்ஷன் ஆகும் முதல்ல நம்ம இடத்த மாத்தி ஆகணும் பிளான் பண்ணலாம் வேலை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இவங்க கல்ட்டு வரலான்னு பாக்குறாரு இந்த கசின். அவன் வந்து என்ன பண்ணா சரி ஓகே இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அடுத்த சீனே கட் பண்ணா மார்க்கெட்ல வச்சு நம்ம ஹீரோயினை கடத்துறாங்க. யாரு அந்த டானோட அடியாள். இந்த பக்கம் நம்ம பசங்க நிறைய ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதனால இவங்க தப்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை கடத்திட்டாங்க ஒரு மேட்டர் தெரியாது. அவ்வளவுதான் நேரம் அந்த டானோட வீட்டுக்கே போறாங்க. செம்ம மாதா போறாங்க வெக்கலான்னு ஒண்ணு அந்த செக்யூரிட்டிக்கு எங்கடா ஆளு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கோவப்பட சொல்லலாம் வாச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு போறாங்க. டானு உள்ள போனா ஒரு வெயிட்டான காரை மேல வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டு அந்த டயர் அப்படியே ஹீரோ மியூசிக் கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோட செம்ம கோவம் வருது. ஏண்டா என்ன தனியா தான் பிளான் போடுவீங்க இவன் யாரு உங்க கூட வேலை இருப்பான் உன்னோட எல்லா பிளானும் எனக்கு தெரிஞ்சாகணும் உங்களோட எல்லா கோவம் நான் பார்த்தாகணும் அப்படின்னு போது நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஹீரோ அவங்க இதில் மாட்டிருக்காங்க. ஒரு மாதிரி பதறாரு. ஆனா தம்பி தனியா கூட்டு போய் பாரு உங்களால மட்டும் யோசிக்க முடியும். நீ பதறக்கூடாது யாரும் ஒரு பிளான் போடு ஒரு சைடு வந்து உங்களுக்கு தேவையான முக்கியம் மாதிரி சொன்னாங்க. பாரு அவனுக்கு லவ் எனக்கு அண்ணன் எனக்கு முக்கியம் தான் நம்ம ரெண்டு பேர் பிளான் பண்ணோம் நான் டென்ஷன் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்ல நேரம் ஹீரோ போட்டு உனக்கு என் பிளான் தெரியும் என் கூட தெரியும் தான்டா நாளைக்கு நான் சொல்றதுக்கு வர அப்படின்னு மாதிரி சொன்னா கட் பண்ணா இவங்க டீமே அதுக்கப்புறம் கூட கூட்டு வந்திருக்காரு. இது தெளிவான பிளான சொல்றாரு. முதல் வேலையா எங்க டீம் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு சில போலீஸ்காரர்களை கடத்த போறோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. போலீஸ்காரன் அது எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சொல்ல என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்றத நம்ம விஷயமா காட்டுறாங்க. இந்த வார்டுல மேக்ஸ் கிளம்புக்கு போலீஸ் ஹெல்ப் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால நாங்க பண்ண போற முதல் விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் போற மாதிரி மேக்ஸ் கிளம்புக்கு உங்க வீட்டுல வந்து ரைட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் தப்பிக்க தான் பார்ப்பான். அவன் தப்பிச்சு வெளியில போகிற அந்த டைம்ல நாங்க போலீஸ் வண்டிங்க எடுத்துக்கிட்டு ரைட் போற மாதிரி உள்ள போறது நாங்க தான் உள்ள போயிட்டு கார் அடிக்க போறீங்க இதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது. இன்னொரு எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா மேக்ஸ் கிளம்பு கரெக்டா வந்துட்டான். நான் வந்துட்டு என்ன சொல்றேன் இன்னும் அவளை முட்டாள் நினைச்சிட்டியா என் கசின் என் வீட்டுக்கு வந்திருக்கான் புதுசா ஆளுங்க வந்திருக்காங்க அப்பயும் நான் வந்து அமைதியா இருக்கிறது முட்டாள் நினைச்சுக்கிட்டாடி என் பிசினஸ் எல்லாத்தையும் நான் அடிச்சுக்கிட்டேன்ல கொடுத்துட்டல கொஞ்சம் சொன்னீங்களே நீங்க போற பிளானுக்கு 10% நான் பிளான் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர மாசம் அங்க இருந்து கிளாம் போக இப்ப வந்து பயங்கரமா கோவம் வருது இந்த டானுக்கு. நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நீ சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்றேன் நான் அவன் கூட வரேன் அவனோட ஐகான் காரை நான் தான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோட நிலைமை யோசிச்சு பாருங்க அவங்களோட லவர் வந்து வில்லன் கையில இருக்கான். இந்த மாதிரி அவசரமா பிளான் போக முடியாது செம்ம கான்ல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சீக்ரெட் ஏஜென்சி வேற இவங்க எது தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பிளான் போறாங்க கசின் இருக்காங்கல்ல என் கூடவே இருக்கல இந்த ஒரு வேப்பாட்சி பண்ணி இவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க எங்களால பிளான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு பொங்கு மூக்கிலே வைக்கிறான். அவனுக்கு வேற கசின் அவனா பயந்துருமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பொங்கு கூட்டி படுக்க போட்டு நம்ம ஹீரோ பார்க்க போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த சீக்ரெட் ஏஜென்ட்க்கு வந்து எவ்வளவு மேலே கசினா இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோஸ் ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் கையில இல்ல அந்த சமயத்துல அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. தம்பி வந்து குழந்தை பயணிக்கும் போது இப்ப அந்த பொண்ணு டெவின்ற பொண்ணு வரா டென்ஷன் ஆகாத நீங்க பக்கவா பிளான் போட்டுருக்கீங்க எல்லாமே நாளைக்கு சரியா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு க்ளோஸ்னஸ் வருது. இப்ப அடுத்த நாள் காலையில பிளானுக்கான டைம் இந்த வில்லன் வீட்டுல ஹீரோ என்ன பண்றாங்க அவங்களுக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியல பரபரம் இருக்காங்க. இந்த இப்படியே தப்பிச்சாரா நம்மளால ஃப்ரீயா அவங்க கிட்ட வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ஆடி வாங்கி இந்த காமெடி பேசி வரான். அப்ப வந்து ஹீரோயின் வந்து இது ஒண்ணு பேசி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவராங்க முடிச்சு தள்ளி விடுறான். உன்னோட ட்ரிக்கு நான் வந்து ஏமாற மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஒரு மூக்கில கிட்ட வச்சிருக்கான் பயங்கரமா வச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லணும். இன்னும் டென்ஷன் ஆகிறான். உடனே வந்து அடிக்கிட்டு கிட்ட வரான் பாருங்க. அந்த இடத்துல பேச சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ் ஆச்சு செகண்ட் சான்ஸ்ல பேச திருடுறாங்க. வந்து கரெக்டா கண்டுபிடிச்சான் பேச வச்சிட்டான்னு சொல்லிட்டு ஜித்துனா நான் அவர்களால ஜித்து அப்படின்னு சொல்லிட்டு பேச பண்ணிட்டு போறான். அவர்களால ஜித்து நம்ம ஹீரோயின் அந்த பேசல இருந்து ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துட்டாங்க. சோ இந்த கார்டு வச்சுதான் இவங்க எல்லாம் பண்ண போறாங்க. இந்த டானோட வீட்டுல இருந்து இந்த கசின் இந்த டான் அதுக்கப்புறம் அவங்க அடியாள் ரெண்டு பேரும் ரெண்டு கார்ல கிளம்புறாங்க. இப்போ வேற அடியாள் கிட்ட என்ன சொல்றாங்க அந்த டான் வந்து அந்த கார் மேல நம்ம கைக்கு வரணும் இவங்க எல்லாரும் போட்டு தர்றோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்த உடனே இந்த பிளானுக்கான நேரம் சோ இந்த ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்களா நேற்று அந்த இடத்துக்கு இவங்க போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ டீம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா நின்றுட்டு நம்ம ஹீரோ பெருமிச்சு வர்றாரு. ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும் இந்த மோசமானவங்க வந்து காரை திருடி ஆகணும் ஓகே கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம டெவின் வந்து ஒரு பஸ்ஸை திருடி வந்துட்டாங்க. அந்த பஸ்ல எல்லாம் ஏறி உட்கார்ந்த உடனே டெவின் வந்து அவங்க பிளான் படி கிளாம்புக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி வெயிட் வர போதுன்ற மாதிரியான ஒரு கால் தான் போது அதை கேட்ட வந்து கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா உடனே பயந்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் வந்து மெயின் டோரை பாக்குறாரு. சோ இந்த மெயின் டோர் வழியா தான் வர போறாங்க அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் டோர் வழியா பிளான் பண்றாரு. இங்க நம்ம பசங்க வந்து அந்த மெயின் டோர் கிட்ட வந்துட்டாங்க. இவங்க பிளான் என்ன ஒரு பயந்து பேக் டோர் வழியா ஓடிடுவாரு நம்ம இந்த டோரை வச்சுட்டு உள்ள போலாம்னு சொல்லிட்டு பிளான செட் பண்ணிட்டு ரெடியா இருக்கும் போது அந்த மெயின் வில்லனை காட்டுறாங்க. அவன் வந்து என்னடா இல்ல ஊர்ல இந்த டீம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க நம்ம ஏதோ டிராபிக் ஏஜென்ட்ல மாட்டிடுறாங்க தெரியல நம்ம நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவால் கேட்க அவங்க இருக்கிற அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வந்துடுறாங்க.
நம்ம ஹீரோ மீட்டிங் அடிச்சு அந்த சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட மோடின்ற பேர் வேற சொல்லிடுறாருல. இப்ப இந்த டான் வந்து எதுவும் சரியில்லை, முதல்ல வந்து நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வந்துட்டாங்க. சார் நாங்க ரெண்டு கார் பேர் அங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட உங்க பேர் நான் சார் அடிக்கிறது, உங்களுக்கு வந்து நான் விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான் இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. அட் சேம் டைம் வந்து இந்த டானோட வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க லைஃப்ல அந்த காரை யூஸ் பண்ணி கரு ஓபன் பண்ணி இப்போ வெளியில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா செக்யூரிட்டி ரூம்ல போயிட்டு அந்த வீடு ஃபுல்லா அழகா முடிக்கிற மாதிரி செட் பண்றாங்க. அந்த அழகா மனுச்சு வீட்டுல இருக்க செக்யூரிட்டிஸ் எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க கையில கன் எடுத்து வச்சுக்கிட்டு வராங்க வெளியில. இந்த சீன் நல்லா பாருங்க. நம்ம ஹீரோ டீம் வந்து கிளாம்போட வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, பாம் எல்லாம் வச்சுட்டு டோரை வெடிச்சு உள்ள போலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ்னு சொல்லிட்டு கால் பண்ண உடனே கிளான் பேக் டோர் வழியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட என்ன வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க நல்லா சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட மாட்டி விட்டாங்க. ஓகேடா டோர் ஒழிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இன்னும் கிளான் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அவர் பேக் டோர் வழியா போக பிளான் பண்ணல, மெயின் டோர் வழியா போக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா குண்டா வந்து ட்ரெஸ் பண்றான், பாம் வெளியே மாறுது, மெயின் டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. இந்த பக்கம் கிளான் வந்து மெயின் டோர் வழியா வந்துட்டு இருக்கா, இப்ப டோர் ஓப்பன் ஆகுது. இது செகண்ட் லைன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் படத்துல ஒரு வேன் எவ்வளவு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. மேக்ஸ் கிளான் வில்லன் வீட்ல டோர் ஓப்பன் ஆகுதுல, அங்க யாருமே இல்ல, நம்ம கிளான் பண்ணி வெளியே போறாரு வந்து எடுத்துக்கிட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகுதுல, உள்ள இருந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில கன் வச்சு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் பயங்கரமா ஹீரோ பிளான் பண்ணிருக்காரு. என்னன்னா அவங்க திருட வந்தது மேக்ஸ் கிளான் வீடே கிடையாது, அதுக்கு பதிலா இந்த வில்லனுடைய காசு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருக்காங்க. இங்க என்னதுன்னா ஹீரோயின் காப்பாற்ற முடியும், அவனை சுத்த விடணுன்றதுக்காகவே அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு எங்க இருந்து நுழைறாங்க. இது எப்படி சுதாரிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான் அந்த வில்லன். ஒருவேளை வந்து நம்ம வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் ரீசன் மேல அட்டாக் நடத்திட்டு ஏன் வந்து கத்துக்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பசங்க வேற லெவல் கம்ப்யூட்டர் கார்ல அடிச்சாங்க, போக எல்லா காரியத்தையும் வெளில போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரையும் நம்ம போட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தட்டுட்டு வராங்க அந்த செக்யூரிட்டிஸ். குண்டா இப்ப வாசல் பால் வெடிக்கமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பால் வெடி வைக்கிறான். அந்த டோர் அதாவது கேட்டை வெடிஞ்சு சரி அந்த செக்யூரிட்டிஸ் வெளியில வராத மாதிரி ஆயிடுது. ஃப்ரீயா காரை எடுத்து ஜாலியா வெளில வந்துருக்காங்க. இந்த பிளான் இல்ல இந்த பக்கமா பாத்தீங்கன்னா வில்லன் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப வேணுமா அவங்க வீட்டுக்கு தான் வந்துருக்காங்க. வர வெளியே பாக்குறான் அந்த பால் வெடிச்சதுனால புகை வந்துருக்குது சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். கடைசி ரெண்டு கார் போயிட்டு ஒண்ணு வந்து தண்ணி இருக்கான், முன்னாடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கார்ல அண்ணனும் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னமோ தூங்கிடுறோம் பார்த்தா ரிங்கு இதையாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்காங்க. இது எப்படி எங்கிட்ட வந்து கட்டி பிடிக்கும் போது அடிச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்படியே காரணம் எடுத்துக்கலாம்ல ஒரு சேஸ்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வந்துட்டு இருக்கு. சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது போயிட்டு நான் பின்னாடி வந்துட்டாங்க கூட இல்லைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கூட இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தானே நான் போறதே லூசு எஸ் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வண்டி எல்லாம் கத்துக்கிட்டே வந்து இருக்கிறான். இப்ப சொல்றான் ஹீரோ பிரான் வீடு செலவு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேர் போயிடுது. அதுல ஒட்டுமொத்த காரம் ஒரு ஊர்ல போயிருது. மீன் ரெண்டு கார் வந்து வேணுமே வில்லனை ட்ராக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோஸ் வேற வழியா போறாங்க. இந்த வழி பாத்தீங்கன்னா நல்ல மலைகளுக்கு நடுவில் வந்து பாலமா இருக்கும், காலேஜ் வச்ச மாதிரி இருக்கும். அந்த வழி வெளில கூட்டு போறாங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சேஸ் இருக்கு. ஜித்தா விளையாடுறாங்க நம்ம பசங்க, அவங்களால நல்ல படுத்த முடியல, இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு சீன் வந்து பார்த்தா இந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்கான கசின் ஒரு மணி சீன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவர்டேக் பண்ணி கன்னை வச்சு சுடலான்னு வரும்போது ஹீரோ லைட்டா கண்ணடிக்கிறார். அங்க பார்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா ராங் ரோட்ல வந்துட்டு இருப்பாரு ஒரு அடி ஜாலியா இருக்கு. ஆனா இன்னும் வந்து விளையாடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பிரிட்ஜ் வருது. இதுதான் இவருடைய பிளான் பி. ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ்ல இவங்க மிஸ் பண்ணா. சோ ஃபர்ஸ்ட் தண்ணி போட்டுருக்காங்க அப்படியே குண்டா கரெக்டா பாம்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தோக்கல இந்த பாம்பு தான் சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. அப்படி கீழே வந்துருது. இவங்க வந்து கிராஸ் ஆன வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வெடிச்சிருக்கு. ஆனா அந்த பாலம் வந்து கம்ப்ளீட்டா உடனே அதுக்கு பதிலாக விரிசல் வருது. இந்த பக்கம் வந்து அண்ணன் மாட்டிக்கிட்டாரு, தம்பி இந்த பக்கம் இருக்கான். இப்ப அண்ணன் காரை தான் காட்டுறாங்க. ரேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. ஹீரோன்னு சொல்றாங்க வேணடா இந்த கார் வேண்டாம், இந்த காரை விட்டுட்டு நம்ம மற்ற காரெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ரேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வருவாரு பாருங்க. அந்த வண்டி வர அந்த பிரிட்ஜ் அப்படியே வந்து சுக்கா அப்படி நெருங்கி கீழே வரும். லாஸ்ட் மினிட்ல அந்த பிரிட்ஜ் ஒரு மாதிரி அப்படியே கார் அந்த பக்கமா போகும். இந்த பக்கமா உள்ள நல்லா வர முடியாது அப்படின்னு செம்ம கருப்பா இருக்கான். சப்பா பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. காரணத்துக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆனா இந்த மேட்டர் எப்படி இவருக்கு தெரிய வந்தது? ஆனா ஒரு ஃபுல்லா அவங்க ஆள் இருப்பாங்களா ஆர்டர் பக்கம் தான் போட்டுருக்காங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இந்த வண்டி எடுத்துட்டு நேரம் எப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம்மதாக வண்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க. இவங்க கரெக்டான கார் ஒண்ணு வந்து ஆர்பர்ல ஒரு பெரிய ஷிப்ல ஏறிட்டு கடைசி அந்த ரெண்டு கார் ஆர்பர்க்குள்ள வரும்போது கரெக்டா வில்லன் வந்து சேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறது பிளான் சி அப்படின்ற மாதிரி சொல்றான். சம்மதாக போக பின்னாடி அவங்க வந்து வேற அப்படியே ஸ்கிட் அடிச்சு அவங்க வந்து நிறுத்துறாங்க. என்ன பண்றீங்க எனக்கு திரும்ப என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிச்சுட்டு வெளில வந்து கெட்டா நின்றுட்டு இருக்காங்க. தம்பி கொடுத்துட்டு என்ன இவங்க திரும்ப நின்றுட்டு வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதிரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பஸ் வந்து மேல அந்த கார் இருக்குது. அந்த கார் அப்படியே ஆர்லயே வெடிச்சு சதுரு பார்த்தா நம்ம டெவின் நம்ம ஹீரோ அந்த பிளான சொல்லிப்பாரு. இன்கேஸ் அவன் வந்துட்டானா கடைசி நீ தான் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெவின் வராங்க. வேலை முடிச்சு மேல வந்து தம்பியை கட்டி கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் வரும்னு பார்த்தா இல்ல நான் கிளம்புறேன், நான் ஒரு நாள் கால் பண்றேன் சார் என்ன புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கிளம்புறாங்க. தம்பிக்கு ஒண்ணுமே புரியல. சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி சோகமாறா. இப்ப எல்லா காரும் அந்த கப்பல் ஏறிட்டு இருக்குது. என்னென்ன பிளான் பண்ணி வச்சுட்டாங்களா மேக்ஸ் இந்த கார் அடிக்க போனவங்க இவங்க உள்டாக கார் வச்சிட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க நான் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இவங்க வேலை செஞ்சதே இந்த மேக்ஸ் கிளம்புக்காக தான். ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்போது ஒரு பிளானோட போவாங்க. சோ இந்த ஊருக்குள்ள வந்தது இந்த டானுடைய கார் அடிக்கணுன்றதுக்காக தான். இவங்க முதல்ல வந்து பார்த்தது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளம்பா தான் இருக்கும். ஆனா அவர் முட்டா பையன் இல்லைன்னா வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உயிரை கொடுத்து வச்சிருக்க மாட்டான். புத்தி
சொல்லி இந்த பிளான் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் முதல் சைடுல அவனுடைய காரை திருடி இருப்பாங்க. இன்வால்வ் ட்விஸ்ட் கிடையாது. சீக்ரெட் ஏஜென்ட் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க நம்ம ஹீரோ வச்ச ஆள் தான். மாதிரி ஆச்சுன்னா பிளான் அவனை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி போங்கன்ற மாதிரி ஒரு செட்டப்காக வச்ச ஆள் வச்சு பிளான் போட்டுருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது அது நார்மலா ஒரு படம் போற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். சோ அந்த டாமியை சாகரிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்த காரையும் உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஒரு படம் இன்னும் முடியல. இப்ப அங்க இருந்து போன டெவன் அந்த பொண்ணு தான் காட்டாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு தீப்பெட்டி இருக்க ஓபன் பண்ணி பாக்குறது ஹீரோ கொடுத்த தீப்பெட்டி. அதுல ஒரு நம்பர் இருக்கு. அப்படியே கட் பண்ணா பாரிஸ்ல உட்காந்துட்டு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த தம்பி இந்த ஊர்ல வந்து வேலை காமிச்சிட்டோம். வேற லெவல் பிளான். ஆனா இந்த தடவை சனியா மேலும் பேசிட்டு இருக்கும்போது சோகமா இருக்காரு. டெவன் போயிட்டால அப்பதான் ஒன்னும் கவலைப்படாதா வர வேண்டிய நேரத்துல எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிளா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன டபுள் ட்ரிபிளா வரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மேக்ஸ் கிளம்போட ஃபெராரி 60 ஃபெராரி இதை பார்த்துட்டு இது கூட பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறந்து பண்ணிக்கிறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியே வருது நம்ம டெவன். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீன் வந்து கிளாம்போட கேரேஜ்குள்ள போகும்போது பாஸ்வேர்ட் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பாஸ்வேர்ட் தான் கொடுத்து அனுப்பினாரு. இப்போ கிளாம்ப் நம்ம கூட இருக்கா அவங்க காரை நீ அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. கிளாம்ப் போட்டுக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்ப மறந்து போய் எனக்கு காரை பார்த்தா தகத்தான் குச்சிட்டு இருக்கும்போது சூப்பரா செம்மையா செஞ்சுட்டு வரலன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோ சொல்றாங்க என்ன வேலைனா 53 சிஆர் உலகத்துல மொத்தமா 9 காரணம் இருக்கு. அதுல என்ன நம்ம பக்கத்து ஊர்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன் போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான பிஜிஎமோட படமும் முடியுது. நல்லா இருக்கு.